ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த உளுந்து லட்டுவை குறிப்பாக ஆந்திராவில் நிறைய செய்வாங்க. இதை ஆந்திராவில் மினப்ப சுண்ணுண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இதில் நிறைய நார்சத்து இருக்கிறதால செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு மற்றும் நரம்பை வலுவாக்கக்கூடிய ஆற்றலுடையது. இப்போ இந்த சத்தான உளுந்து லட்டுவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுந்து லட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் இதில் இப்போது 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு உளுத்தம்பருப்பை எடுத்து கடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா நறுக்குன்னு கடிக்க வரணும். நல்லா கிரன்ச்சி ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வறுபட்டதும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவை அதே பேனில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய்யை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த லட்டு செய்கிறப்ப நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விட்டுக்கோங்க. 1 கப் உளுத்தம்பருப்புக்கு கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்தும் இந்த லட்டு செய்யலாம். உங்களுக்கு லட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த லட்டுவில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு சரியாக வறுபடலை அப்படின்னா நம்ம லட்டு சாப்பிட்றப்போ ஒரு கசப்பு சுவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லட்டு வாயில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இப்போ இதில் கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பெசரி விட்டதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்து இந்த மாவில் சேர்த்தும் லட்டு பிடிக்கலாம். ஒரு கப் உளுந்தில் கிட்டத்தட்ட 12 லட்டு நமக்கு கிடைக்கும். இந்த லட்டுவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 10 நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சத்தான உளுந்து லட்டு தயாராகிடுச்சு. இந்த லட்டுவை முக்கியமாக உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் வச்சு கொடுக்கலாம். இந்த உளுந்து லட்டுவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.